வணக்கம். ஒரு குளோபல் ஜாயின்ட்க்கு சவால் விடுற அளவுக்கு திடீர்னு ஹெட்லைன்ல வர்ற ஒரு ஆப்ப பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெறும் கொஞ்ச நாள்ல ஒரு மெசேஜிங் ஆப்போட யூசேஜ் சும்மா சொல்லக்கூடாது 100 மடங்கு அதிகமாயிருக்கு. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். 100 டைம்ஸ். அப்போ இந்த மேட் இன் இந்தியா ஆப்போட அதிசய வளர்ச்சிக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? இது என்ன ஆப்? எதுக்கு இப்போ இவ்ளோ சடனா ஃபேமஸ் ஆச்சு? வாங்க இதெல்லாம் என்னன்னு டீட்டெயிலா பாப்போம். ஓகே, முதல்ல ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்வியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அரட்டைனா என்ன? அதோட பேர்லயே எல்லாம் இருக்கு பாருங்க. அரட்டை, இது ஒரு அழகான தமிழ் வார்த்தை. சிம்பிளா சொன்னா கேஷுவல் கான்வர்சேஷன் இல்லனா சாட்னு அர்த்தம். இதை யாரு டெவலப் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவோட பெருமையான டெக் கம்பெனி ஜோஹோ கார்ப்பரேஷன். அவங்க டெவலப் பண்ண ஒரு புது மெசேஜிங் ஆப் தான் இது. பல பிளாட்ஃபார்ம்லயும் ஒர்க் ஆகும். ஃபீச்சர்ஸ் விஷயத்துல ஒரு மாடர்ன் மெசேஜிங் ஆப்ல நீங்க எதிர்பார்க்கிற எல்லா பேசிக் விஷயங்களும் இதுல இருக்கு. டெக்ஸ்ட், வாய்ஸ் மெசேஜஸ், வாய்ஸ் அண்ட் வீடியோ கால்ஸ், மீடியா ஷேரிங், இதெல்லாம் ஆஸ் யூஷுவல். ஆனா கூடவே 1000 பேர் வரைக்கும் குரூப் சாட் பண்ணலாம், சேனல்ஸ் இருக்கு, ஸ்டோரிஸ் ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. சரி, அப்போ எப்படி இந்த ஆப் யாருக்குமே தெரியாத ஒரு நிலைமையில இருந்து டாப் ஆஃப் தி சார்ட்ஸ்க்கு போச்சு? எல்லாரும் இப்போ ஏன் இத பத்தி பேசுறாங்க? வாங்க பார்க்கலாம். இந்தியாவோட ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல சோஷியல் நெட்வொர்க்கிங் கேட்டகரியில இது நம்பர் 1க்கு ஜம்ப் ஆயிருக்கு. அதுதான் இந்த ஆப்போட பெரிய திடீர் பாப்புலாரிட்டிக்கு ஒரு கிளியரான சிக்னல். இந்த வளர்ச்சி சும்மா எதேச்சையா நடந்துடல. பின்னாடி சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. செல்வாக்கு மிக்க கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸோட என்டார்ஸ்மெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த மேக் இன் இந்தியா சென்டிமெண்ட்டை கரெக்டா டேப் பண்ணிருக்காங்க. நம்ம டேட்டா நம்ம நாட்டுக்குள்ள இருக்கணும், ஹோம் க்ரோன் கம்பெனிஸை சப்போர்ட் பண்ணணுங்கிற எண்ணம் தான் இதை இவ்ளோ பெரிய அளவுல கொண்டு போயிருக்கு. சரி, இப்போதான் மெயின் பிக்சருக்கே வரும். மார்க்கெட் லீடரான வாட்ஸ்அப் கூட கம்பேர் பண்ணா அரட்டை உண்மையிலே எப்படி இருக்கு? வாங்க இந்த ஷோடவுனை பாப்போம். இந்த கம்பேரிசனை பார்த்தாலே முக்கியமான வித்தியாசங்கள் நல்லா தெரியும். ஆரிஜின் பாத்தீங்கன்னா ஒன்னு இந்தியா, இன்னொன்னு அமெரிக்கா. யூசர் பேஸும் அப்படிதான். வாட்ஸ்அப் ஒரு பக்கம் 2 பில்லியன் யூசர்ஸோட பெரிய மலை மாதிரி நிக்குது. சுதேசி அப்பீல் அரட்டை கிட்ட ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் என்கிரிப்ஷன். ஆமா, இந்த என்கிரிப்ஷன்ல ஒரு பெரிய குறை இருக்கு. யூசர்ஸோட மெயின் கன்சர்னே இதுதான். அதாவது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்னா என்னன்னு சொல்றேன். நீங்க அனுப்புற மெசேஜ நீங்களும் அதை வாங்குறவங்களும் தவிர நடுவுல யாரும் படிக்க முடியாது. ஏன் அந்த கம்பெனினால கூட படிக்க முடியாது. அப்படி ஒரு பாதுகாப்பு. ஆனா அந்த பாதுகாப்பு இன்னும் அரட்டையில வரல. ஒரு ரெடிட் யூசர் சொல்ற மாதிரி ஜோஹோ இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அது வர வரைக்கும் இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். என்கிரிப்ஷன் மட்டும் இல்ல, இன்னொரு பெரிய தடையும் இருக்கு. அத நெட்வொர்க் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளா சொன்னா, நீங்க பேச நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும் அந்த ஆப்ல இருந்தாதான் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு பார்ட்டிக்கு நீங்க மட்டும் போனா எப்படி? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாட்ஸ்அப்ல இருக்க, நீங்க மட்டும் அரட்டைக்கு மாதிரி என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? அப்போ இதோட ஃபியூச்சர் என்ன? உண்மையிலேயே ஒரு வாட்ஸ்அப் ரீப்ளேஸ்மெண்டா வருமா, இல்ல வெறும் ஒரு ஆல்டர்னேட்டிவா மட்டும் இருக்குமா? அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஒரு ரியல் காம்படிட்டரா மாறத்துக்கு அரட்டை கிட்ட ஒரு பெரிய செக்லிஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட், எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கொண்டு வந்து மக்களோட நம்பிக்கையை பெறணும். ரெண்டாவது, கோடிக்கணக்கில் யூசர்ஸ் யூஸ் பண்ணாலும் ஆப் கிராஷ் ஆகாம ஸ்டேபிளா இருக்கணும். மூணாவது, அந்த நெட்வொர்க் எஃபெக்டை பிரேக் பண்ணணும். அதாவது மக்களை வாட்ஸ்அப்ல இருந்து இங்க வர வைக்கணும். நாலாவது, வாட்ஸ்அப்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாம அதுக்கும் மேல புதுசா இன்னோவேட் பண்ணணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வாட்ஸ்அப் சாட்ஸை ஈஸியா இங்க கொண்டு வர ஒரு டூல் வேணும். சோ ஷார்ட்டா சொன்னா அரட்டை ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு, டவுட்டே இல்ல. ஆனா இது இன்னும் ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல தான் இருக்கு. growth அண்ட் ஸ்கேலிங் ஃபேஸ்ல இருக்கிற ஒரு குழந்தை மாதிரி. ஆக ஃபைனலா நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். அரட்டை வாட்ஸ்அப்க்கு ஒரு உண்மையான குளோபல் ரீப்ளேஸ்மெண்டா வருமா, இல்ல இந்தியாவுக்கு மட்டுமான ஒரு நேஷனல் ஆல்டர்னேட்டிவா, ஒரு தேசிய மாற்றாக மட்டும் இருந்து விடுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?